ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான பெஸ்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்குமே சூட் ஆகும். நோ சைட் எஃபெக்ட், ஒன்லி ஃபார் ஆர்கானிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்க்குற எல்லா வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் நீங்கள் இதுலேயும் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் அதில் இருக்கிற ப்ரைஸை விட இதில் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 15 to 20 to 23 இயர்ஸ் வயசுக்குள்ளே இருக்கிற மென் அண்ட் உமனுக்கு இருக்கிற அதிகப்படியான பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிம்பிள்ஸ். அதுதான். இந்த பிம்பிள்ஸை நீங்கள் போக்குறதுக்கு ஆன்லைனில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அண்டு க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்கானிக் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கத்தாழை செடி இருந்தால் போதும். இது நீங்களே ஓனாக மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கத்தாழை செடி, ஒரு உப்பு, அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொட்டுக்கடலை ஒரு 2லேருந்து 3 பருப்பு எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சோத்து கத்தாழை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோத்து கத்தாழையில் நல்லா உள்ளே இருக்கிற அடிப்பாகமாக எடுத்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லார் வீட்லேயும் அதாவது பூண்டு, சீரகம் அதுமாரி தட்டுறதுக்கு உலக்கைன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம பாட்டிங்கெல்லாம் பாக்கு குத்துறதுக்கு வச்சு ஒன்று குத்திட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் பார்க்குற இதுக்கு பேர் தான் அந்த உலக்கை. இது காமனாக எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ண கத்தாழை பீஸ் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து கல்லுப்பில் பார்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3 பருக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் உலக்கையில் போட்டுக்கோங்க. இந்த கத்தாழையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலையில் ஒரு 2லேருந்து 3 பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பர்சனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் அதுக்குண்டான அளவு மட்டும்தான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2லேருந்து 3 எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் நான் சொல்கிறதுலேருந்து டபுள் ஆக்கிக்கோங்க. நம்ம கடைசியாக எங்கே விட்டோம்? பொட்டுக்கடலையில் 2லேருந்து 3 பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸு ஏதாவது ஒரு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா கேப் விடாமல் கண்ணுக்கிட்ட, மூக்குக்கிட்ட பூசிக்கோங்க. இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கழுத்தில் சப்போஸ் அந்த பிளாக் டாட்ஸ் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1 hour to 2 hours வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதிகபட்சம் 1 hour வச்சுருந்தா போதும். 1 hour கழித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட் எல்லாமே காஞ்சி பத்து அப்படியே பேர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை உரித்து அப்படியே பேப்பர் மாதிரி வரும், அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லாவே ரிசல்ட் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வேணும்னா நீங்கள் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது நீங்கள் ரெகுலராக 1 week யூஸ் பண்ணிங்கனாவே நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த டிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான டிப்ஸ் தான். இது வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது 1 week யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் விடவே மாட்டீங்க. ரெகுலராக கண்டினியூ பண்ணி ஆரம்பிச்சிருவீங்க.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.